ஹரிவோம். நர்சரி குழந்தைங்களுக்கான ஒரு கதை. ஆனால் அது நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக வழி நடத்துது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒரு ஊரில் ஒரு கோழி இருக்கும். அதுக்கு கோழி குஞ்சு நிறையா இருக்குது. அந்த கோழி ஒரு வயலில் எந்நேரமும் வயலில் திரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கோழி கூடவே அந்த வயலில் ஒரு பூனை, ஒரு வாத்து, ஒரு நாய், இது மூணுமே இருக்கும். அந்த கோழி என்ன பண்ணும் அப்படின்னா தினம் அந்த வயலை கிளறிக்கிட்டே இருக்கும். இந்த 3 பேரும் நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறப்போ அந்த கோழி சொல்லு, இந்த வயலை நான் பக்குவப்படுத்துகிறேன், விதைக்கணும் இல்லையா, அதுக்காக பக்குவப்படுத்துகிறேன், நீங்களும் வாங்க இந்த நிலத்தை பக்குவப்படுத்தினீங்கன்னா நம்ம கோதுமை விதைக்கலாம் அப்படின்னு இவங்க 3 பேரையும் இந்த கோழி கூப்பிடும். அதுக்கு அந்த 3 பேரும் ஐயோ எங்களாலெல்லாம் முடியாது, நான் மாட்டேன்ப்பா. பூனை சொல்லிச்சான், எனக்கு செவுத்தில் அப்படியே படுத்திருக்கவே டைம் சரியாக இருக்குது, என்னாலெல்லாம் முடியாது. அங்கே இருந்த வாத்து சொல்லிச்சான், இந்த சகதியில் நிறைய புழு இருக்கும், அதை சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இருந்துக்கிறேன். அந்த நாய் சொல்லிச்சான், நான் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், எனக்கு நேரம்லாம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுச்சான். இந்த கோழி ஒன்றுமே கேட்கல, நிலத்தை அழகாக பக்குவப்படுத்தி பதப்படுத்துது, கோதுமையை விதைக்குது. நல்லா மழையும் பெய்யுது, கோதுமையும் வளர்ந்துருச்சு. இப்போது இவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த கோழி கூப்பிடுது, நீங்கள் விதைக்க வரலன்னா பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு, நல்லா கதிராயிடுச்சு, அறுவடை பண்ணணும், இல்லைன்னா வீணாக போயிடும், வாங்க எல்லாரும் சேர்ந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வழக்கம் போல் இந்த 3 பேரும் முதல்ல சொன்ன அதே டைலாக் தான், கொஞ்சம் கூட மாறாமல் அதையே சொல்கிறாங்க. கோழிக்கு அதை பற்றியெல்லாம் அவசியமே கிடையாது, தன்னோட வேலை என்ன, அதுதானே விதைச்சிது, அதுதான் அறுவடை பண்ண போகுது, போய் அறுவடை பண்ணிட்டு இருந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருச்சு. இப்போ அதை மாவாக மாற்றணும். இந்த கோழி போய் எல்லாத்தையும் மறுபடியும் கூப்பிடுது, வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இதை மாவாக்கிடலாம் அப்படின்னு. இவங்க 3 பேரும் சேம் ரிப்பீட், முடியாது நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அந்த கோழி அதையும் கண்டுக்கல. அப்புறம் அந்த கோழி தன்னோட கோழி குஞ்சுகளுக்காக பிரெட் பண்ணுது. ஓகே, அந்த பிரெட் நல்லா பக்குவமாக பண்ணோடனே பிரெட்டோட வாசனை, அது பேக் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், நமக்கே ஒரு பேக்கரியை கிராஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது வாசனை, அவ்வளோ நல்ல வாசனை. இந்த வாசனையை முகர்ந்து பார்த்தோன்னே இந்த வாத்துக்கு தான் சகதியில் இருக்கிறது தெரியல, நாய்க்கு சுற்றிட்டு இருக்கணுங்கிறது மறந்து போச்சு, இந்த பூனைக்கு அப்படியே செவுத்து மேலே சோம்பலாக படுத்துருக்கிறது மறந்து போச்சு. பிரெட்டு சாப்பிட்றதுக்கு 3 பேர் ஓடி வராங்க. வாவ், பிரெட்டு பண்ணியிருக்கியா, இத்தனை நாளாக நீ கூப்பிட்ட, நாங்கள் எதுக்குமே வரல, வா நம்ம பிரெட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு 3 பேர் சொல்கிறாங்க. இங்கே தான் கோழி யோசிச்சுதான், விதைக்க வரல, அறுவடை பண்ண வரல, மாவரைக்க வரல, பிரெட்டு செய்கிறதுக்கு வரல, சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்திருக்கீங்களே. 3 பேர் இப்போ ஒழுங்காக வெளியே ஓடி போயிடுங்க, இல்லைன்னா இதே பிரெட் வேக வைக்கிற அடுப்பில் உங்களை போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுச்சான் தைரியமாக. இது 3 பயந்துட்டு ஓடி போயிடுச்சு. தன்னோட குடும்பத்தோட அந்த கோழி அந்த பிரெட்டை நல்லா ரசித்து நல்லா சாப்பிட்டுச்சு. இந்த கதையை குழந்தைங்களுக்கு சொல்கிறப்போ நார்மலாக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இதில் சிந்திக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது குட்டி குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம பொதுவாக குழந்தைங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீனில் படிக்க மாட்டாங்க, படிக்கிறதுக்கு எஃபர்ட் போட மாட்டாங்க, மார்க் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வரணும்னு ஆசைப்படுவாங்க. நடக்குமா? எஸ், வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பணக்காரன் ஆகணும், நிறைய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும், நல்லா ஊர் சுற்றணும், ஆனால் உழைக்க மட்டும் மாட்டேன். லாஜிக் இருக்கா? சரி, எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, டாக்டர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெடிசன் சாப்பிட சொன்னாங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் டாக்டர் சொன்ன எதையுமே நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன், நோய் மட்டும் குணமாகணும். நடக்குமா? வாய்ப்பு இல்லை இல்லையா? நாம் என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு தான் நமக்கு ரிசல்ட்டு. முயற்சி பண்ணால் அதுக்கான பலன் கிடைக்கும். நான் எந்த முயற்சியுமே பண்ண மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு என்ன பேர்? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்களே சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.